வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடங்கியிருக்காங்க. மக்களையும் போய் அவங்க சந்திச்சு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து எனுமரேஷனும் பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ இங்கே நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் வரும்னு பார்க்குறீங்க? இல்லை, இங்கே வந்து அதே சிக்கல் தான். பீகாரில் வந்து அதே சிக்கல் தான். இங்கே வந்து அவங்களுடைய ஆதாரை வந்து இவங்க ஒரு முழுமையான அடையாளமாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆதாரே உங்ககிட்ட இருந்தால் கூட அதை தவிர வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டோ அல்லது வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ ஆதாருக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. ஆதார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் அந்த 12 லிஸ்ட்டில் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதே பிரச்சனை வருது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார், டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் தான் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அடையாள அட்டை. இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் காமி அப்படின்னாலும் நம்ம இதெல்லாம் தான் தூக்கிட்டு போகிறோம். இது எதையுமே நாங்கள் வந்து இதில் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கும்போது தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்போ ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தீவிர திருத்தத்தை பண்ணுறது தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள் தான், ஆசிரியர்கள் தான். அப்படி இவங்க பண்ணும்போது இதில் தேர்தல் ஆணையத்துக்கான ரோலுங்கிறது எங்கே வருது? இப்போ நீக்கணும் இல்லை ஒரு விஷயத்த சேர்க்கணும் அப்படின்னா அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தான் வரப்போகுது. அதோட சேர்த்து இங்கே கட்சிகளோட பிரதிநிதிகளும் இருக்காங்க. இதை தாண்டி வந்து இதில் ஒரு வாக்கு திருட்டு நடந்துடும், வாக்குகள் நீக்கப்படும்ன்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதில் என்ன நியாயம் இருக்குது? ஸோ இவங்க இருந்தாலுமே கட்சிகள் இருக்கலாம், இங்கே வந்து அதிகாரிகள் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அதிகாரிகளாகவே இருக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 12 தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 12 இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட ஆதார் இருக்குது, ரேஷன் இருக்குது, பேன் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பாஸ்போர்ட்டோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய சொத்து பத்திரமோ இது என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது நான் எங்கே போவேன்? ரைட், இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு என்ன, நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது என்ன கேட்குறீங்க? நீங்கள் 2002 ஓட்டு போட்ட விவரம் கேட்குறீங்க. இப்போது 2002 நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய அப்பா அம்மா 2002 ஓட்டு போட்டதுக்கான விஷயத்த கேட்குறீங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா சப்போஸ் இறந்துட்டாங்க அல்லது இல்லை, அல்லது நான் வேறு இடத்துல இருக்கேன், அவங்க கூட பேசுறது இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை அவங்களே தொலைச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, இதை மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்லையா? ஸோ வந்து இப்போ சப்போஸ் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் டெத் சர்டிஃபிகேட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ டெத் சர்டிஃபிகேட் இல்லை, அப்பா அம்மா கிட்ட டெத் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு ஓட்டுரிமை பிடுங்குறீங்களா? அப்போ ஓட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை இல்லையா? 18 வயசானா ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை இல்லையா? அதுக்கு நீங்கள் எப்படி கண்டிஷன் வைப்பீங்க அப்படிங்கிறது தானே இங்கே வந்து கேள்வி. ஸோ அப்போது என்ன, இப்போது நீங்கள் வந்து இப்போது ஏதோ ஒரு கட்சியில் எல்லாமே நீங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இப்போ நேற்று கூட ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, நான் வந்து கடந்த 10 எலெக்ஷனுக்கு மேலே நான் ஓட்டு போட்டிருக்கேன், ஆனால் 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் போய் நான் பார்க்குறேன் என்னோடது இல்லை. அப்போது இப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ண முடியும்? அவர் வயசானவர், அவர் வந்து ஒரு 60 வயசு எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்காருன்னா அதிகமாக தான் இருக்கும், 60-70 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு இல்லை, என்னுடைய ஓட்டர் ஐடி இல்லை, என்னுடைய பேர் வந்து 2002 லிஸ்ட்டில் இல்லை, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க, அவங்கெல்லாம் எப்போவோ போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவருடைய ஓட்டுரிமையை நீங்கள் பறிச்சிருக்கீங்களா இல்லையா? பறிச்சிட்டிங்க தானே. 10 வருஷம் ஓட்டு போட்டவருக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க தானே. இது வந்து ஜனநாயக விரோதகம் தானே. இது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில் தள்ளுறது தானே. அவர் உங்களுக்கே கூட ஓட்டு போடலாம், அது தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் சார் கொடுத்தாங்க? என் வாக்கை வாங்குற வேலை தான் உன்னோடதே ஒழிய என் வாக்கை பறிக்கிறது உன்னோட வேலை கிடையாது. சரி, இப்போ நான் கேட்குறேன், 2020 இப்போ வந்து எல்லாத்தையும் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க, நாங்கள் யாரும் மெயின்டைன் பண்ணல. 2002 ஓட்டர் லிஸ்ட்டை நாங்கள் யாருமே மெயின்டைன் பண்ணல. ஏன்னா த கஸ்டோடியன் ஆஃப் த டேட்டா இஸ் ஒன்லி எலெக்ஷன் கமிஷன், நாட் எனிஒன் எல்ஸ். நீ வந்து உன் சிஸ்டத்துலேருந்து நீ ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறது? நீங்களே ஒரு 10-20% ஓட்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதை மென்ஷன் பண்ண முடியாமல் இவங்க எல்லாம் போயிடுவாங்க இல்லையா? அப்போது அவங்களோட அப்பா அம்மாவுமே வயசானவங்களா இருப்பாங்க, அவங்கக்கிட்டையுமே இருக்காது. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் 2004 எலெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? 2004 மக்கள் ஓட்டு போட்டு தானே பிஜேபி நீங்களே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போது 2004 நீங்கள் ஃபிக்ஸட் வச்சு அதில் இருந்து நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியா, அல்லது 2002க்கு ஏன் போகிறீங்க? உங்கள் நோக்கம் என்ன? 2002 ராசியானதுன்னு யாராவது ஜோசியர் சொன்னாரா உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? 2024 ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
2வது கொஸ்டின், என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆதாரங்களையும் நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? செகண்ட் கொஸ்டின். 3வது கொஸ்டின், இவ்வளவு பண்ணக்கூடிய நீங்க ஏன் இந்த ப்ராசஸை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணல? எல்லா எஸ்ஐஆரும் இந்திய நாட்டுல 1 வருஷம், 2 வருஷம், 1.5 வருஷம், குறைந்தபட்சம் 8 மாதமாவது நடந்திருக்கும் போது நீங்க ஏன் இப்ப ஒரே மாசத்துல முடியும்னு ஏன் சொல்றீங்க? அதுவும் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அதுக்காக உங்ககிட்ட அப்பீல் பண்ணி நீங்க பதில் சொல்ற நேரத்துக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சு போயிருமே. இது எப்படி ஒரு நியாயமான விஷயமா இருக்கும்? தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. இங்க இருக்கிற வாக்காளர்கள்ல இப்போ பீகார்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, மைனாரிட்டிஸை அதிகமா நீக்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேளை அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கும்? எந்த கட்சிக்கு இல்ல யாருக்கு அது பாதிப்பா மாற வாய்ப்பு இருக்கு? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இங்க மெஜாரிட்டி இருக்கும். பிஜேபி பார்த்தீங்கன்னா 3%, 2% நோட்டாவோட ஓட்டி போடுறது, இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸா இங்க இருக்கு. ஐ மீன் நோட்டாவோட போட்டி போடுறது தான் வந்து பிஜேபியோட ஸ்டேட்டஸா இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு எதிரான மனநிலை தான் இங்க முழுக்க முழுக்க. ரைட்டா? ஸோ இப்போ இங்க நீங்க வந்து ஒரு 10-20% பேரோட ஓட்டை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிரான ஓட்டை நீங்க காலி பண்றீங்க. நீங்க அதுக்கு மைனாரிட்டி பார்க்க வேண்டாம், நீங்க பெண்கள்னு பார்க்க வேண்டாம், நீங்க அது எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு தமிழ்நாட்டோட ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஒரு 20%, 30% ஓட்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஃபேக் ஓட்டர்ஸ் ஆட் பண்ணி ஓட்டு போட்டீங்கன்னா வின் பண்ணும் பிஜேபி. இங்க நான் சொல்றேன், அவங்க எத்தனை இடத்துல நிக்க போறாங்க? ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்காங்க, 20 இடமும் 30 இடமும் கூட்டணி தானே சார். அவங்க 2 பேரும் கூட்டணி தானே சார். பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணியில தானே இருக்காங்க. 2 பேர்ல யார் எங்க நின்னா என்ன சார்? கூட்டணி ஆட்சி அவங்க ஆட்சி தானே. நம்ம தான் பாக்குறோம்ல கூட்டணியில அவங்க எத்தனை ஊர்ல என்ன பண்றாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க தானே செய்யறோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல சில தகவல்களை வந்து சொல்ல விரும்புறேன். அதாவது இங்க தமிழ்நாட்டில் ஃபேக் ஓட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் வந்து 100% சொல்ல முடியும். 2-3 ஆதாரங்கள் இருக்கு. சில இடங்கள் நாங்கள் வந்து அந்த பூத் லிஸ்ட்டை எடுத்து ஆக்சுவலாக பார்க்கும்போதே அந்தந்த வாக்காளர்கள் பட்டியலில் ஏற்கனவே கூட 2024 தேர்தலே இவங்க இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. போலி வாக்காளர்களை சிஸ்டம் மூலமாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அது இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து போலி இவங்க நெஜோ வாக்காளர்களுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு இதை ஃபில் பண்ணு அதில் ஃபில் பண்ணு 2002 ஓட்டு போட்டியா 4ஆம் நூற்றாண்டில் ஓட்டு போட்டியான்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியலாக இவங்க ஆட் பண்ணுறாங்கல்ல போலி வாக்காளர்களை, அந்த போலி வாக்காளர்கள் யார் வீட்டுக்கு போய் யாரை செக் பண்ணாங்க? ஆனால் வண்டியாக போலி வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பீகாரில் 42% வாக்காளர்கள் வெறும் 10% வீட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்களுக்கு மேல வெறும் 10% வீட்டில் இருக்காங்க. எப்படி அப்படி இருப்பாங்க இல்லையா? அப்போ போலி வாக்காளர்களை தானே நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய எஸ்ஐஆர் முடிஞ்சு இறுதி பட்டியல்ல. உங்க இன்டென்ஷன் வந்து அதுவாக தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்குன்னா, ஓட்டு போட்டதுக்கும் ஓட்டு எண்ணுனதுக்கும் அதாவது 5 மணிக்கு மேலே ஓட்டு போட்டது மட்டுமே கிட்டத்தட்ட 7% இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னதுக்கும் ஓட்டு எண்ணி சொன்னதுக்குமே வந்து 7% ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 7% ஓட்டு தான் பிஜேபிக்கு விழுந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு அப்படின்னு நம்மளால கோரிலேட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் 3.6% தான் வந்து கடைசியா பிஜேபி வாங்கின ஓட்டு. அதுக்கு அடுத்தது 2024 எலெக்ஷன்ல அது எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11% வந்து வாங்கியிருக்கு. இந்த 7% எக்ஸ்ட்ரா ஓட்டு தான் வந்து இந்த கடைசி நிமிஷத்துல வந்ததா இவங்க சொல்லக்கூடிய அந்த ஓட்டு. அதுக்கான விவிபேட்டை இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு உட்பட இங்கேயுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க கொடுக்கல. ரைட். ஸோ இப்போ 7% இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு பிஜேபி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மொத்தமாக எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா கூட்டணிக்கு 2024 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் விழுந்த வாக்கு சதவீதம் 46. பிஜேபி தனியாக நின்றுச்சு, என்டிஏ கூட்டணி தனியாக நின்றுச்சு, ஏடிஎம்கே தனியாக நின்றுச்சு. தனித்தனியாக இவங்க பெற்ற வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 23%, பிஜேபி கூட்டணி 18%, பிஜேபி மட்டும் வந்து 11%, பிஜேபி கூட்டணி 18%. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 41% வருது. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சுட்டாங்க. டோட்டலாக இவங்க 2 பேருக்கும் அப்போ விழுந்த மாதிரியே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், 41% வாக்கு.
அடுத்தது இந்தியா கூட்டணிக்கு 46% வாக்கு. ஸோ இந்த ஒரு 5-6% தான் வித்தியாசம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதில் ஏற்கனவே அவங்க 7% எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போய் ஃபீல்டில் போய் நம்ம ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து ஆக்சுவலாக பார்த்தோன்னு சொன்னால், இங்கே ஒரு பூத்தில் எங்கே வந்து 500 ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கோ அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 350 ஓட்டு 400 ஓட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சொருகப்பட்ட வாக்குகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்குன்னு நம்ம எடுத்து ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்தோன்னா இங்கே அப்படி இருக்குது. அப்போது இங்கே ஏற்கனவே அதை பண்ணி கண்டுக்கிட்டாங்க, இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், பிஜேபிக்கு எதிரான வாக்கு எந்த வாக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு ஒரு 20% உருவிட்டீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோட ஆட்சி அமைக்கும் சாத்தியக்கூறுகள் 90% மேலே இருக்கு. திமுகவுக்கு தான் இது பாதிப்பாக இருக்கும்னு சொல்ல வரீங்களா? திமுக கூட்டணிக்கு இங்கே இல்லை, இந்தியா கூட்டணிக்கு. ஆமாம், இப்போ இங்கே திமுகவும் தோத்து போயிடும், தாவேக்காவும் தோத்து போயிடும். பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி தான் இங்கே வின் பண்ணும் அப்படிங்கக்கூடிய சூழலை எஸ்ஐஆர் உருவாக்குது. எஸ்ஐஆர் இல்லைன்னா இது நடக்க சாத்தியமே கிடையாது. பிஜேபி கூட்டணி எஸ்ஐஆர் இல்லைன்னா இங்கே வின் பண்ணுறதுக்கு சாத்தியமே கிடையாது. மக்கள் எங்கே ஓட்டு போட்டாலும் சரி, அவங்க செத்தாலும் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க ஓட்டு போட வாய்ப்பே கிடையாது. அப்போது தாவேக்கா வருது, டிஎம்கே வருது, ஏதோ ஒன்று வருது. ஆனால் உங்களுக்கு பிஜேபி வராது எஸ்ஐஆர் இல்லைன்னா. இன்னைக்கு எஸ்ஐஆர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அடையாள அட்டைகள் செல்லாதுன்னு சொல்றீங்க. 2002 இருந்தத டேட்டாவை கொண்டா அப்படின்னு சொல்றீங்க. இந்த டேட்டாவையும் நிறைய பேரால கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த அடையாள அட்டைகளும் நீங்க கேட்கக்கூடிய அடையாள அட்டைகள் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு 15-20% ஓட்டர்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் ஓட்டர்ஸை இன்சர்ட் பண்றதுக்கு இடம் கிடைச்சிரும். அப்போது ஃபேக் ஓட்டர்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஃபேக் ஓட்டர்ஸ் அது யோசிக்காதுல்ல, அது கன்ஃபார்மாக கொண்டு போய் பிஜேபி ஏடிஎம்கேக்கு அது போட்டுரும். இங்கே என்ன வேணாலும் அரசியல் நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் சரி, ஸ்விஃப்ட் ஆகிறது, ஸ்வீப் ஆகிறது, அது எல்லாமே ரியல் ஓட்டர்ஸ் தான் ஸ்விஃப்ட் ஸ்வீப்பெல்லாம் ஆகும். ஃபேக் ஓட்டர்ஸ் கன்ஃபார்மாக கொண்டு போய் பிஜேபி கூட்டணிக்கு தான் போடுவாங்க. அப்போ இவங்க எவ்வளோ ஃபேக் ஓட்டர்ஸை இன்சர்ட் பண்ணுறாங்களோ அத்தனையுமே இவங்களுக்கு லாபம். நான் சொல்கிறேன், ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு பூத்தில் 350-400 இவங்களுக்கு இருக்குது, ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க. ஐ மீன் ஃபேக் ஓட்டர்ஸை ஆட் பண்ணி இவங்க ஆல்ரெடி ருசி கண்டுக்கிட்டாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு போயிட்டு 18% பிஜேபி கூட்டணிக்கு என்னைக்காவது வந்திருக்கா சரித்திரத்தில் இந்தியாவில்? இப்போ இவங்க ஏடி அலையன்ஸ் வச்சு அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால டிஎம்கே சைடும் சரி, இந்தியா கூட்டணி சைடும் சரி, தாவேக்கா கூட்டணி சைடும் சரி, 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கறது எஸ்ஐஆருக்கு தான் கொடுக்கணும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுக்க இப்போ 12 மாநிலத்தில் எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்காங்க. இந்த 12 மாநிலத்தில் 9 மாநிலம் பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய இடம். 3 மாநிலங்கள் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரான இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய இடம். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். இந்த 3மே பிஜேபிக்கு எதிரான ஆட்சி செய்யும் இடம் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், இவங்க கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். தே ஷுட் டூ அ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு உங்களுக்கு சுமார் 80,000 ஸ்டாஃப், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப் 80,000 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாதான் எஸ்ஐஆர் நடத்த முடியும், இல்லாட்டி நடத்த முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இங்கே பண்ண முடியாது. இப்போ 80,000 ஸ்டாஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபை நான் கொடுக்க மாட்டேன், நான் இப்போ நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள், இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து இங்கே முடிவு பண்ணி அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஃபிசிக்கலாக அதை நம்ம தடுத்தோம்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டை காப்பாற்றலாம். கேரளாலேயும் அவங்க அந்த மாதிரி முடிவெடுத்து, வெஸ்ட் பெங்கால்லையும் அந்த மாதிரி முடிவெடுத்தா ஆட்சி நிலைக்கும். அப்படி இல்லைன்னா இந்தியாவினுடைய பாசிசத்தை கடைசியே எதிர்க்கக்கூடியது இந்த 3 மாநிலங்கள் தான், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். இந்த 3த்தையுமே எஸ்ஐஆரில் அடிக்க வந்துட்டாங்க. இப்போ இதை நம்ம கோஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக முடிஞ்சது. இந்தியா கம்ப்ளீட்டாக ஒரு பாசிச நாடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை எத்தனை தலைமுறை ஆகுமோ அதை திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு, இல்லை நார்த் கொரியா மாதிரி, சைனா மாதிரி, ரஷ்யா மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சிக்குள்ளே போயிட்டோம்னா பல தலைமுறைகள் மீண்டு எழுந்ததா சரித்திரம் இல்லை.
நம்ம ஆட்சியாளர்கள் கையில் இருக்கு. எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தத்தை காங்கிரஸ் தொடக்கத்துல இருந்தே ரொம்ப கடுமையா எதிர்க்கிறீங்க. இப்போ அதை உங்களை கேள்வி எழுப்பக்கூடியவர்களுடைய பார்வை நான் சொல்றேனே, வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் திருத்துறாங்க. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு பின்பு பல முறை நடந்திருக்கு. இங்கேயும் 2004 லாஸ்டா நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு வந்து இதுல வாக்கு திருட்டு நடந்திருக்கு, இதுல வந்து முறைகேடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. வாக்காளர் பட்டியலை திருத்தவே வேணாமா, இறந்து போனவர்களுடைய பெயரை நீக்கவே வேணாமா? உங்களுடைய பதில் என்ன? ஸோ நிச்சயமா திருத்தணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா திருத்துறேங்கிற பேர்ல நீங்க வந்து இன்னும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான் எங்களுடைய கன்சர்ன். ஏன்னா நீங்க இப்ப பீகார்ல வந்து நீங்க பண்ண சிறப்பு சீர்திருத்தனுடைய லட்சணம் எவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்றேன், அது நீங்க கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சிறப்பு திருத்தம் பேர்ல இவங்க என்ன பண்றாங்கங்கிறத வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டைம் லைன், ஒரே ஒரு மாசத்துல நீ 6 கோடி 7 கோடி பேருக்கு வீட்டுக்கு போய் நான் வந்து திருத்துவேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அது சாத்தியமா, நம்பும்படியாக இருக்கிறதா, நடக்கிறதா? இல்லை நீ அவ்வளோ பெரிய சூப்பர்மேனு, நீ அதை பண்ணிடுவ அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒன்றும் காணும். ரிசல்ட்ஸை பார்த்தா அப்படி ஒன்றும் காணும். ரிசல்ட்ஸ்னா இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற தகவல்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் இந்த டைம்லைன்னு வரும்போது என்னோட பேசிக்கான கேள்வி வந்து இதுதான், நீங்கள் ஏன் போன வருஷம் இதை தொடங்கலை? சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் எப்போதுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் எத்தனை நாளில்? 8 மாதம், 10 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு வீடாக போய் பார்த்து எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணி அந்த மாதிரி வந்து அவங்க தே வில் டேக் டைம் அண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க 2002 2003 நாங்கள் ஏற்கனவே பண்ணோம் தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கிற விவரத்தை கேட்டால் எங்களுக்கு தெரியல, தொலைச்சிட்டோம் இப்படிலாம் நீதிமன்றத்திலே போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அதை காங்கிரஸ் எடுத்து வெளியிட்டப்போ உண்மையிலேயே பார்த்தோன்னா அங்கே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாக்க அது 7-8 மாதங்கள் நடந்தது அது. அண்ட் இப்போ அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, எதையெல்லாம் உங்களுடைய அடையாள அட்டைகளாக நீங்க கொடுக்கலாம், எதை ஏத்துப்போம் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல தான் அடுத்த பெரிய கேள்வி. இப்ப ஏன் நீங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்களோட ஓட்டர் ஐடியை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க? ஓட்டர் ஐடி வச்சு 2024 நான் ஓட்டு போட்டிருக்கேன், 2021 ஓட்டு போட்டிருக்கேன், 2019 ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் அதே வீட்டில் தான் இருக்கேன். அப்போ இதை ஏன் நீங்கள் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கும் நீங்கள் வந்து ஏன் வந்து ஒரு ஆவணம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க? அல்லது 2002 நீ வந்து ஓட்டு போட்டையே அந்த விவரங்களை இப்போ கொண்டு வா அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்க. ஸோ இப்போ ஒன்று, இப்போ நீங்கள் பீகாரில் பண்ணீங்க, ஜூன் மாதம் தொடங்கி எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி தொடங்கி பண்ணீங்க. இப்போவும் தமிழ்நாட்டுக்கு அப்போவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம். ஏன் வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து அறிவிக்கிறீங்க? அப்போ உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா மனிதர்கள்கிட்டையும் ஓட்டர் ஐடி இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. அடுத்தது பேன் கார்டு பெரும்பாலான பீப்புள் கிட்ட இருக்கும், அது நீங்கள் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, ஏன் நீங்க வந்து பேன் கார்டை வந்து ஒரு அடையாள அட்டையா நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்தது ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டேன் நீங்க, அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? எடுத்துக்கலாம் இல்லை, அது மட்டும் பத்தாது. ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுப்போம், ஆனால் ஆதார் கார்டு மட்டும் பத்தாது, அதை தவிர இன்னொரு ஆதாரம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 12 லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 12ல் அதுக்குள்ள ஆதார் இல்லை, அதுக்கு வெளியே தான் ஆதார் இருக்கு. அது ஆதார் இருந்தாலும் இந்த 12க்குள்ள ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஆதார் இல்லைன்னாலும் இந்த 12க்குள்ள ஒன்று சப்மிட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? ஆதார் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒன்று, அப்படிதானே? அப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொன்னா கூட ஆதாரை ஒரு முழுமையான ஆதாரமாக நீங்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? இப்போ என்கிட்ட ஆதாரே இருந்தாலும் நீங்கள் இன்னொன்று கேட்க போறீங்கன்னா, அப்புறம் ஆதாரே இல்லைனாலும் நீங்கள் அந்த இன்னொன்று தான் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ ஆதார் இருந்தால் என்ன இல்லாட்டானா ஆதாரை நீங்கள் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலன்னு தானே அர்த்தம், ரைட்? அதுக்கு அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ். எவ்வளோ பேர், எத்தனை நாடுகளில் டிரைவிங் லைசன்ஸை வந்து ஒரு அடையாள அட்டையாக அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன, அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ரேஷன் கார்டு எவ்வளவு அடிப்படையான ஒரு ஆதாரம். ரேஷன் கார்டை வச்சு தான் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இத்தனை வருஷம் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம்.
ரேஷன் கார்டை ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அடுத்தது 100 நாள் வேலை திட்டத்தோடைய அடையாள அட்டை. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பல லட்சம் பேர் வந்து நான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கான அடையாள அட்டை அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ மக்கள்கிட்ட பெரும்பாலும் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்கள் இன்டென்ஷன் என்ன? அப்போ உங்கள் இன்டென்ஷன் வந்து என்ன வெரிஃபை பண்ணுறது கிடையாது, என்ன நீக்கிறது. யாரை நீக்கிறது அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள், பெண்கள். இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 914 1000 ஆண்களுக்கு 914 பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் இந்த உங்கள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு 1000 ஆண்களுக்கு 890 பெண்கள் தான் இருக்கிறாங்க வாக்காளர்களா. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் ஒரு 20-25 பெண்களுடைய ஓட்டை வந்து நீங்கள் பறிச்சுக்கிட்டே வரீங்க. ஓகேவா? ஏன்னா பெண்கள் தான் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க, பிஜேபிக்கு எதிராக பெண்கள் ஓட்டு போடுவாங்க, தலித் மக்கள் போடுவாங்க, ஏழை மக்கள் வந்து உங்கள் சித்திரவதை தாங்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க போடுவாங்க. அப்போது இந்த ஏழை மக்கள்கிட்ட தான் இவ்வளவு நான் கேட்குற ஆதாரங்கள் இருக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் பாஸ்போர்ட்டு கேட்குறீங்க, நீங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. அப்போ படிக்காதவங்களுக்கு ரைட். அதுக்கப்புறம் வந்து நில உரிமை கேட்குறீங்க, பத்திரத்தில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. பத்திரம் இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி ஜாதி சான்றிதழை வந்து ஒரு ஆதாரமாக கேட்குறீங்க. ஜாதி சான்றிதழ் கிடைக்காம எத்தனை வந்து பூர்வ குடிமக்களும் பழங்குடி மக்களும் அலைன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிய ஒருத்தர்லாம் கன்னியாகுமரியில் 20 வருஷமா ஒரு என்டையர் கம்யூனிட்டிக்கு வந்து எஸ்டி சர்டிஃபிகேட் வேணுங்கிறதுக்காக அலைன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் பண்ணாத போராட்டங்கள் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி திருநெல்வேலியில் இன்னொரு இடத்துல அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு என்டையர் கம்யூனிட்டிக்கு சாதி சான்றிதழே இல்லை. அப்போது யாரெல்லாம் இன்னும் சாதி சான்றிதழ் கூட வாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்களோ அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறது தான் அவங்க நோக்கமா? இல்லை, அவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்கன்னு எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. எதை வச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இவங்களெல்லாம் நீக்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் தான் இங்கே மெஜாரிட்டி. பிஜேபி எப்போவுமே இங்கே ஒத்த ஓட்டு பிஜேபின்னு சொல்லுவோம், அல்லது வந்து நோட்டா கூட போட்டி போடுற பிஜேபி அப்படின்னு சொல்லுவோம். 2% 3% ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு கட்சி தான் அது. ஸோ அந்த பிஜேபிக்கு எதிரான அரசியல் தான் இங்கே வந்து இருக்குது. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோட ஓட்டை ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு எதிராக போடக்கூடிய ஓட்டை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க அப்படிங்கிறது. இல்லை, இந்த என்டையர் ப்ராசஸில் எல்லா இடத்துலையுமே கட்சிகளோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்க போகிறாங்க. அது தேர்தல் வரையும் சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து என்ன ஆதாரம் இருக்கோ அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா கட்சிகளோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன செய்ய முடியும்? புதுசாக ஒரு ஆதாரத்தை உருவாக்க முடியுமா? உங்களுக்கு உட்காந்து பாஸ்போர்ட் எடுத்து தர முடியுமா? இல்லை உங்களை போய் திருப்பி போய் டைம் ட்ராவல் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் படித்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வர முடியுமா? என்ன பண்ண முடியும் கட்சியோட ஆட்கள் சொல்லுங்கள். இல்லை, இதுக்கு முன்னாடி ஹரியானா, பீகார் போன்ற மாநிலங்களில், இல்லை கர்நாடகாவில் சொன்னார் இல்லையா ராகுல் காந்தி சொன்ன பல குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு நடைமுறை இருக்குங்க. அந்த ப்ராசஸ் படி தான் பண்ணுறாங்க. அந்த எல்லா இடத்துலையும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க. அவங்க யாருமே அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கலைன்றது தான் தேர்தல் ஆணையத்துடைய பதிலாக இருக்குது. அங்கே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இப்போ ஹரியானா தேர்தல் நடந்து 1 வருஷம் கழிச்சு திடீர்னு இன்னைக்கு வந்து பேசினா அதை எப்படி நியாயம் இருக்குன்னு எடுத்துப்பாங்க? இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொல்கிறது பொய். பல இடங்களில், ஆயிரக்கணக்கான இடங்களில் அப்ஜெக்ஷன்ஸை வந்து காங்கிரஸ் கட்சியும் இன்னும் பல கட்சிகளும் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. பல இடங்களில் இண்டிவிஜுவல்ஸாக நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்டும் சரி, மக்களும் சரி, அவங்க நிறைய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட்ஸ், புகார்கள், குவெரிஸ் எல்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. எதுக்குமே சரியான பதிலோ தீர்வோ வந்து வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒன்று. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் ஃபைனலாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு ஒரு சில வாரங்கள் முன்னாடி அந்த வாக்காளர் பட்டியலை இறுதிப்படுத்துறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலை இறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இனிமே நீங்க வேணா நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்ல வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுக்குறாங்க. டிராஃப்ட் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கும்
அதுக்கு அடுத்தது நீங்கள் அதை அப்பீல் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குமான காலகட்டம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறீங்க. எத்தனை பேரால் போய் ஒரு இன்டர்நெட் சென்டரில் உட்காந்து ஆன்லைனில் அதை பார்க்க முடியும்? அதுக்கு தான் இந்த கட்சிகள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கட்சிகள் அதை பார்த்துட்டு இப்போ உனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதே தான் வந்து பீகாரில் ஆச்சு. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஆதார் இருக்குங்க, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அடையாள அட்டைகள் எதுவுமே எங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இல்லை, எங்ககிட்ட நிலம் பத்திரம் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மேஜர் பிரச்சனை வந்து அவங்களுடைய முக்கியமான அடையாள அட்டைகளை வந்து நீங்கள் நிராகரிச்சுட்டு அவங்கக்கிட்ட இல்லாத அடையாள அட்டையை கேட்குறது தான் இங்கே பிரதானமான விஷயம். அதுக்கு தான் வந்து நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி யோகேந்திர யாதவ் போன்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வாதாடி இப்போ ஃபைனலாக வந்து ஆதாரை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரை ஏற்றுக்கிட்டுக்கோங்கன்னு அவங்க சொன்ன அடிப்படையில் ஆதாரை இன்க்ளூட் பண்ணி 89 லட்சம் பேருக்கு வந்து நம்ம அந்த பீரியடில் அப்ளை பண்ணோம். காங்கிரஸ் சைட்லேருந்து அப்ளை பண்ணோம். பவன் கேரா அவர்கள் வந்து அதை ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாங்க. 89 லட்சம் அப்ளிகேஷன்ஸையும் நிராகரிச்சிருச்சு தேர்தல் ஆணையம் பீகாரில். 89 லட்சம் அப்ளிகேஷன்ஸை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? சும்மா வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க எதுவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து சொல்லுது. நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன? எதுக்கு நான் என் வரிப்பணத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு சம்பளத்தை கொடுத்து உட்காத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாக்கை நான் வந்து செலுத்துறதுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யி அப்படின்னு அதுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுதான் என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுதான் தீர்த்து அது எல்லாத்தையும் வந்து பண்ணணும். அது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், ஏன் மேலே எனக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்கு. நீ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, நீ அதில் வந்து 2002 நீ வந்து என்ன ஓட்டு போடும்போது என்னென்ன தகவல்கள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னைய வந்து அதை அலைய விடுது. நான் அதுக்கு வேலைக்காரனா, அது எனக்கு வேலைக்காரனா அப்படிங்கிறதே இப்போ குழம்பி போச்சு. நான் தான் அதுக்கு சம்பளம் கொடுக்குறேன், அதுதான் எனக்கு வேலை செய்யணும், ஆனால் அது எனக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, வேலை சொல்லுது, அது ஏதோ ஒரு உண்மையான ரீசனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரிலாம் கிடையாது. அதோடைய நோக்கம் வந்து என்னை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல போலி வாக்காளர்களை திணிக்கிறதா தான் இருக்கு. ஸோ இப்போ நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த ஒரு எக்ஸ்போசே, அவங்க வெளிக்கொணர்ந்த அந்த ஒரு ஓட்டு திருட்டு பற்றின மிக முக்கியமான ஆதாரங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இவங்களுடைய இன்டென்ஷன் வந்து வாக்காளர்களை எல்லாத்தையும் வாக்காளர் பட்டியலை சுத்தம் பண்ணி உண்மையான வாக்காளர்கள் அத்தனை பேரையும் லிஸ்ட் பண்ணுறது தான் அப்படின்னு வச்சிங்கன்னா, எப்படி 25 லட்சம் போலி வாக்காளர்கள் உள்ளே இருப்பாங்க? எப்படி பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் பொண்ணு இங்கே நூற்றுக்கணக்கான வாக்குகளை நூற்றுக்கணக்கான வாக்காளர் அடையாள அட்டையில் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? இல்லை, அதெல்லாம் தவறுகளாக இருந்திருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு தானே இப்போ அவங்க ரிவைஷன் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறது எல்லாம் ரிவிஷன்லாம் முடிஞ்சப்புறம் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் வந்து பீகாரில் சொல்கிறேன். இப்போ பீகாரில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து பீகாரில் வந்து எஸ்ஐஆர் போது புதிய வாக்காளர்கள் விண்ணப்பிக்க அறிவித்த இறுதி தேதி வந்து செப்டம்பர் 1. அப்போ செப்டம்பர் 1 தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட 16,90,000 புதிய வாக்காளர் விண்ணப்பம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு அது சொல்லுது. அதுக்கு பிறகு அது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுது. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் எக்ஸ்ட்ராவா 21,53,000 வாக்காளர்களை அது சேர்த்துருக்கு. இந்த 4.6 லட்சம் வாக்காளர்கள் எங்கேருந்து வந்தாங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்கள் அப்ளிகேஷனே வந்து 16,90,000 தான் வந்திருக்கு கையிலன்னு. ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தானே, ஒரு ஆள் ஏதாவது 4-5 ஓட்டு அப்ளை பண்ணுறாங்களா? இல்லை இல்லையா? ஸோ அப்போ எங்கேருந்து 4,60,000 எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு? அப்போது இல்லாத ஆளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து போடுவீங்களா? ரைட், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7,42 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. மொத்த வீடுகள் சராசரியாக பார்த்தீங்கன்னா 2.5 கோடி வீடுகள் இருக்கு. ஓகே, அதில் வந்து பெரிய வீடுகள், அதாவது வந்து சிமெண்ட்டில் கட்டின வீடுகள், கூரை வீடுகள், ஓட்டு வீடுகள், இப்படி பல வகை இருக்குது. பட் வந்து 2,50,00,000 வீடுகள் வந்து இருக்குது. ஸோ இதில் 42%
மக்கள் 42% வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 10%க்கும் குறைவான வீடுகளில் இருந்து வருகின்றனர். அது எப்படி வர முடியும்? என்கிட்ட 2.5 கோடி வீடு இருக்கு பீகார்ல. அதுல ஒரு 24 லட்சம் வீடுகள்ல இருந்து மட்டுமே 42% வாக்காளர்கள் எப்படி வர முடியும்? இப்போ இவங்களோட ரூல் படி என்னன்னா 10 பேருக்கு மேல ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா நீங்க நேர்ல சென்று அந்த இடத்துல அத்தனை பேர் இருக்காங்களான்னு சரி பார்த்துட்டு தான் நீங்க வந்து அவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியும். இதுதான் சட்டம் சொல்லுது. இப்ப 2200 வீடுகள்ல ஒரு வீட்டுல 100க்கு மேல இருக்கிறாங்க, 100 பேருக்கு மேல இருக்காங்க. ஒரு வீட்டுல 100 பேருக்கு மேல இருக்கிறது மட்டுமே 2200 வீடுகள்ல இருக்காங்க. இது எப்படி? சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் முடிஞ்ச பிறகு உங்க இறுதி பட்டியல இருக்கிறது தான் சொல்றோம் பீகார்ல. சோ பாத்தீங்கன்னா இந்த 2200 வீடுகள்ல மட்டும் 4.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 2200 வீடுகள்ல ஒரு வீட்டுல வந்து 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, அல்லது பீகார்ல கொஞ்சம் ஜாஸ்தி அங்க பாப்புலேஷன். ஸோ வந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு வச்சா கூட ஒரு 15,000-20,000 பேர் தானே இருக்கணும். அது எப்படி 4.5 லட்சம் பேர் அத்தனோண்டு வீடுகள்ல இருப்பாங்க? இதுதான் நீங்க பண்ண சிறப்பு தீவிர திருத்தம் பண்ண லட்சணம். இதுல இன்னும் பாத்தீங்கன்னா 10 வீடுகள்ல 800 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? என்னத்த வீட்டுக்கு போய் பாத்தீங்க? 800 பேர் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? 800 பேரையும் அங்க செக் பண்ணீங்களா? எந்த உறவு முறையில இருந்தாங்க? யாரு அப்பா, யாரு பிள்ளை, யாரு தாத்தா பாட்டி? அடுத்தது உங்க சிறப்பு தீர்திருத்தம் முடிஞ்ச பிறகு பேரு பிளாங்கு, அம்மா பேரு பிளாங்கு, டோர் நம்பர் பிளாங்கு, இப்படியெல்லாம் வந்து வாக்காளர் பட்டியல்ல இருக்கு. இல்லை, லட்சக்கணக்கான வாக்காளர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. இந்த மாதிரி கிளரிக்கல் எரர் அப்படிங்கிறது நெக்லிஜிபிளாக தானே இருக்கும். இல்லைங்க, இப்போ நான் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற நெக்லிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன். வந்து 2200 வீடுகள்ல ஒரு வீட்டில் 100 பேருக்கு மேலே இருக்கிறது எப்படி கிளரிக்கலாக எரராக இருக்கும்? இல்லை, சில இடங்களில் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும். டோர் நம்பர் ஒன்று இருக்கும். அது ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஒரு 40-50 சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்க ஒரு டோர் நம்பர், ஒரே டோர் நம்பர்ல 100 பேர், அந்த மாதிரி வந்து 4.5 லட்சம் பேர் இருக்காங்க. இது வந்து நம்ம போய் ஆக்சுவலாக போய் செக் பண்ணப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து இது பெரிய அநியாயமாக இருக்கு. அடுத்தது, இந்த திருவாளர் பிளாங்க்கு எப்படி வந்து ஓட்டு போடுவார்? உங்கள் பேர் பிளாங்க்கு, சில இடங்களில் வீட்டு நம்பர் பிளாங்க்கு, அம்மா பேர் பிளாங்க்கு, அப்பா. இப்போ இதைத்தானையா சரி பண்ணுறேன்னு நீங்கள் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் பார்க்குறேன்னு சொன்னீங்க. என்ன லட்சணத்தில் பார்த்தீங்க? நீங்கள் பார்த்த பிறகும் இந்த மாதிரி தானே இருக்கிறாங்க. மெயினாக நீங்கள் எதை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் டூப்ளிகேட் ஓட்டர்ஸை நீக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் நிற்கணும். பீகாரில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து 4,90,000 பேர் இருந்தாங்க. சரி, நீங்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் போய் நீங்கள் பயங்கரமாக செக் பண்ணுவீங்க அப்படின்னு எஸ்ஐஆர் பண்ண சொன்னால், எஸ்ஐஆர் பண்ணி முடித்த பிறகு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் எத்தனை டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா 5,20,000 பேர் இருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க சார்? இப்போ நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரே பூத்துக்குள்ளே இருக்கிறது மட்டும் 5,20,000 பேர் இருக்காங்க. ஒரு பூத்துக்குள்ளேயே டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்கு. அக்ராஸ் பூத்ஸ் ஒருத்தருக்கான ஓட்டு இந்த பூத்லேயும் இருக்கு, அந்த பூத்லேயும் இருக்கு, வேற பூத்லேயும் இருக்கு, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இப்படிலாம் பார்த்தோம்னா 63 லட்சம் வாக்காளர்கள் வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இது என்னன்னு சொல்றது? 63 லட்சம் வாக்காளர்கள் வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. உங்களுக்கு ஒரு இப்போ ஏஐ காலம், கம்ப்யூட்டர் காலம், இதில் வந்து நீங்கள் டூப்ளிகேட் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறது வந்து சில நிமிடங்களில் உங்கள் சிஸ்டமே பண்ணிடும். இதுக்கு நீங்கள் யார் வீட்டுக்கும் போவான்னா எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு நீங்கள் எந்த ஆதாரம், எந்த ஒரு அடையாள அட்டையோ, நீங்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு வா, 2002 எங்கே ஓட்டு போட்ட, 1999 எங்கே போட்டங்கிற கேள்வியே தேவையில்லை. டூப்ளிகேட் ஓட்டர்ஸை நீங்களே ரிமூவ் பண்ண முடியும். அதுலேயே 63 லட்சம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க என்றால் அப்போ என்னதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் இன்னும் காமெடி என்னன்னா, அதில் 100 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கம்மியானவங்க. அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து யார் வந்து எனக்கு ஓட்டு ஐடி வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்களோ 1,42,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணவங்களில் அவங்களே ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஓட்டர் ஐடி கொடுக்காதீங்கன்னு அவங்களே விண்ணப்பிக்கிறாங்க. அது எப்படி?
அதுல இன்னும் பயங்கர காமெடி என்னன்னா 41 பேர் வந்து நான் செத்து போயிட்டேன் என்ன ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னது? ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இது எல்லாமே அவங்க சென்ட்ரலைஸா சாஃப்ட்வேர் வச்சு சிஸ்டம் வச்சு போலி வாக்காளர்களை ஏத்துறாங்க. அதை ஏத்துறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா ஜனத்தொகையோட அதிகமா போயிருது. வாக்காளர்கள் வந்து ஜனத்தொகையோட அதிகமா போயிருது. மகாராஷ்டிரால நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வயது வந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமான எண்ணிக்கையில வாக்காளர் பட்டியல் இருக்கு. வாக்காளர் பட்டியல் இருக்க வாக்காளர்கள் ஒருவேளை அப்படி இருந்தா கூட இங்க நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டம் படி பார்க்கும்போது ஒவ்வொரு பூத்லயும் பெரிய கட்சிகளுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, பூத் ஏஜென்ட்ஸ். அங்க ஒருத்தர் ஓட்டு போட்டாரா போடலையா, இவர் இந்த பூத்ல இருக்காரா இல்லையான்றது பக்காவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அங்க எப்படி முறைகேடு நடக்கும்? அது ஏன்னா இது இவங்களோட கண்ணுக்கே வராது. இது டைரக்டா லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்து சிஸ்டம் வைஸா ஏத்திடுறாங்க. சிஸ்டம் வைஸ் ஏத்துனா கூட நீங்க சொல்றபடி இருந்தா கூட ஓட்டு இங்க போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீல் வைக்கிறாங்க. மொத்தமா இந்த பாக்ஸ்ல 500 ஓட்டு விழுந்திருக்கு. அதே 500 ஓட்டு தான் இருக்கான்றதையும் கவுண்டிங் அப்ப செக் பண்ணுவாங்க. கவுண்டிங் முடிச்ச அப்புறமா அந்த டேலி பண்ண அந்த நம்பர் வரணும். அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு விஷயத்த பண்றாங்க. ஒன்னு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது விவிபேட் எண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இவிஎத்துல ஏதோ இவங்க முறைகேடு பண்ணி தான் இந்த, ஏன்னா போலி வாக்காளர்கள் யாருமே நேரில் வந்து ஓட்டு போட போறது கிடையாது. அப்போ யாரோ அதுக்கு பதிலாக ஓட்டு போடுறாங்க. ஒருத்தர் 10 ஓட்டு போடலாம், ஒருத்தர் 100 ஓட்டு போடலாம். அதை கண்காணிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பூத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதை தந்தா தெரிஞ்சிரும் உண்மையிலே யார் ஓட்டு போட்டா அப்படின்னு. மிஸ்டர் பிளாங்க் வந்து ஓட்டு போட போறது இல்லை. 117 வயசு கொண்டவங்க வந்து ஓட்டு போட போறது இல்லை. நீங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 800 பேர் அவங்க வந்து ஓட்டு போட போறது இல்லை. ஏன்னா நம்ம ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5 மணிக்கு மேலே 12% ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஒடிஷாவில் சில இடத்துல 30% ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 7% ஓட்டு வந்து 5 மணிக்கு மேலே போட்டிருக்காங்க. இப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. 5 மணிக்கு மேலே உண்மையிலேயே அந்த இடத்துல அவ்வளோ பேர் யாருமே இருந்து ஓட்டு போடலை. அப்படி வந்து ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து 10 மணி வரைக்கும் போட்டாங்க, 12 மணி வரைக்கும் போட்டாங்கன்னா அது நியூஸ் ஆயிருக்கும் இல்லையா? அப்படி எங்கேயுமே வரலையே. எல்லாமே ஒரு 6 மணி 6:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்படி அப்நார்மலாக எங்கேயுமே இல்லை. அப்போது எப்படி வந்து உங்களுக்கு இத்தனை சதவீதம் பேர் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அந்த விவிபேட்னா நம்ம ஒரு கிளிக் பண்ணுறோம். அந்த கிளிக்கில் அது வந்து ஒரு பேப்பரில் இருக்குது. ஸோ அந்த பேப்பரை எடுத்து என்ன சொல்கிறோம். இப்போ எவ்வளவு ஓட்டு இவிஎம் சொல்லுதோ அதுவும் அந்த பேப்பர் எண்ணுனா ரெண்டுமே ஒன்றா இருக்கணும் இல்லையா? சமமாக இருக்கணும். நம்ம வாக்குச்சீட்டுகள் என்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தான் இவிஎம்க்கு வந்தோம். அதுல ஒரு சந்தேகம் வரும்போது இதை வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ ஒரு டிஸ்கிரிபன்சி ஏதாவது இருக்கு அப்படின்னா தேவைப்பட்டா நம்ம அதை ஃபுல்லா கவுண்ட் பண்ணலாம். தேவைப்பட்டா கவுண்ட் பண்ணணும்ல. இப்போ இவ்வளோ இஷ்யூ இருக்கும்போது நீங்க கவுண்ட் பண்ணுங்கன்னு நாங்க கேட்கும்போது ஏன் உங்களால வெளிப்படையா அதை எடுத்து கவுண்ட் பண்ண முடியல? ஏன் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நான் கேட்கிறேன், நடைமுறையில் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏன் அதை என்றதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஓட்டு பிசிக்கலா வந்து ஓட்டு சீட்ல ஓட்டு போடும் போதே நம்ம என்ன 1 வருஷம் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தோம்? 1 நாள் 2 நாள்ல எண்ணிட்டோம்ல. ஏங்க என்றதுக்கு கூட 10 பேரை போட்டா எண்ணிட்டு போலாங்க. இது ஒரு மேட்ராங்க. 1 வாரமே ஆகட்டுமே என்றதுக்கு 1 வாரத்துல முடிச்சிருக்கலாமே. என்னதான் உங்களுக்கு நடைமுறை சிக்கல் இருக்குன்னு எனக்கு புரியல. நம்ம என்னமோ எப்பவுமே பிறந்த போதே இவிஎம்ல தான் பிறந்தோமா? இல்லையே. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் இந்தியா முழுக்க வந்து பேப்பர் பேலட்ல தான் நம்ம ஓட்டு போட்டோம். அப்ப விவிபேட் அதனுடைய ஒரு அம்சம். அதை என்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால தான் அவங்க மேல சந்தேகம் வருது. ஸோ இப்போ வந்து வெறும் 10% வீடுகளில் 42% வாக்காளர்களை நீங்கள் போட்டு அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை சதவீதம் வாக்குகள் போலி வாக்காளர்களாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ 90% வீடுகளில் இருக்கக்கூடியவங்க வெறும் வந்து ஒரு 58% பேர் தானா? 90% வீட்டில் இருக்கிறவங்க. இங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு தப்பு நடக்குது இல்லையா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எஸ்ஐஆர் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஜனத்தொகையை விட அதிகமான வாக்காளர்களாக போயிடுறாங்க. அவங்க வெறும்னா போலி வாக்காளர்களை மட்டும் சேர்த்து கள்ள ஓட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருந்தா. ஏன்னா மக்கள் வந்து காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அபரிமிதமான அளவில் வந்து ஓட்டு போடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அதுக்கு மேலே இவங்களால வந்து கள்ள ஓட்டை சேர்த்தோன்னு சொன்னால் மொத்த வாக்காளர்களுக்கு மேலே போயிடுது. அடல்ட் பாப்புலேஷனுக்கு மேலே போயிடுது டோட்டலாக.
அதனால அவங்க வேற வழி இல்லாம இருக்கிற வாக்காளர்களை நீக்கிட்டு அந்த இடத்துல போலி வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. அதனாலதான் இது இந்த மாதிரி நடக்குது. இப்போ பீகாருடைய ஜனத்தொகையில 16% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்ப நீக்கப்பட்டவர்கள்னு நீங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல 33% வந்து இஸ்லாமியர்களா இருக்காங்க. இது எப்படி? அப்போ நீங்க அதிகமா இஸ்லாமியர்களுடைய ஓட்டை வேணும்னு நீக்கினது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.